Hi friends, welcome to another video. Fastest electric scooter அப்படின்னா நம்ம மனசில் வரக்கூடிய அந்த பிராண்ட்ஸ் பேர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலா, ஏத்தர். அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரீமியமாக யோசித்தோம் அப்படின்னா BMW தரப்புல இருந்தும் ஸ்கூட்டர்ஸ் ஆனது இருக்குது. இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விலையை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26 lakhs பக்கம் வரப்போகுது. அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் மாதிரி கிடையாது. ஆனால் ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ்க்காக மேக் பண்ண ஒரு மிஷின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா BO டர்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஃபார்முலா 1 ரேசிங் இருக்கும் இல்லையா, அந்த ரேசிங் டீம்ல இருந்த ஒரு இன்ஜினியரால உருவாக்கப்பட்ட பிராண்ட் தான் இந்த BO அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் BOல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேர் தான் பார்த்தீங்கன்னா டர்போ. ஸோ தட் இஸ் BO டர்போ அப்படின்னு சொல்றாங்க. BOவோட அந்த ஃபுல் அப்ரிவேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க கிளியர் கட்டா சொல்லல. பட் எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறப்போ BO அப்படிங்கிறது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேட்டரி ஆப்ரேட்டட் டர்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க, 160 km/h. அண்ட் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ இந்த ஒரு ஒன் பீஸ் யூனிபாடி ஸ்கூட்டரில் 160 km/h நம்ம டிராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அட்ரினலின் ரஷ் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் மோட்டர் செட்டப் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. கம்பைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24,000 watt பவர் அவுட்புட் வந்து இந்த டியூல் மோட்டர்ஸ் ஆனது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. யூகேல குட்வுட் சர்க்கியூட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 85 mph ஸ்பீடில் வந்து ஆல்ரெடி டெஸ்டிங் ஆனதாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கூட்டரோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா 88 volts 1800 watt-hour பேட்டரி பேக் ஆனது இந்த ஒரு ஸ்கூட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு மேசிவான ஒரு பேட்டரி பேக்னே நம்ம வந்து சொல்லலாம். CNC மெஷின்ட் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பேட்டரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேசஸ்லேயே வந்து அழகா வந்து இன்டகிரேட் ஆனதாக பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸலன்ட் பீஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ BO தரப்புலேருந்து என்ன ஒரு ப்ராமிஸ் ஆனதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டரி செட்டப் ஆனது வந்து 1500 ஐஃபோன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த ஒரு பேட்டரி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கூட்டரோட அந்த சேசஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோனோகாவ் யூனிபாடி அலுமினியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஒரு சேசிஸ் ஆனதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சேசி வந்து பார்த்தீங்கன்னா 650 கிலோ பேலோட அளவுக்கு தாங்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, which is roughly equivalent to 3 motorcycles. அண்ட் டிபிக்கலா F1 ரேசிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ஏர் இன்டேக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்பயர் டிசைன்ல பிரேக் டக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே ஸ்டன்னிங்கா இருக்கு ஆக்சுவலா பார்க்கறதுக்கு. அண்ட் அதில் வந்து இன்டகிரேட்டட் ஹீட் சிங்க்ஸ் ஆனது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹை ஸ்பீட் கூலிங். அண்ட் ஆல்சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆனது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு ஹைடெக்கான சிஸ்டமா இருக்கு. அண்ட் குவாட் பிஸ்டன் ஓப் V4 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கூட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பிரேக்கிங் ஆனதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரோட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரோட்டாஸ் அப்படிங்கிறதுனால அல்டிமேட் ஸ்டாப்பிங் பவர் ஆனது நமக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் $30,000 இந்த ஒரு ஸ்கூட்டர் ஆனது வந்து சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ கிடையாது, 2026ல மேட்ரிட்ல நடக்கக்கூடிய F1 ரேசிங் இனாகரேஷன் டைம்ல வந்து இந்த ஒரு ஸ்கூட்டர் ஆனது வந்து லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. $30,000 அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இந்தியன் ருபீஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அரௌண்ட் 25,94,000 பக்கம் வருது. ஒரு 26 lakhs பக்கம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒரு பீஸ்ட் ஸ்கூட்டர்னா அது வந்து இப்போதைக்கு உலகத்தில் இதுதான். ஸோ இந்த ஒரு மோனோகோ சேசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டபிள் டைப். சில ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த யூனிபாடி ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்டபிள் டைப்ல தான் இருக்கும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூட்டர் ஆனது வந்து ஃபோல்டபிள் கிடையாது. அண்ட் IP66 வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸுமே இருக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர்ல. அண்ட் BO தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இதோட லெஸ் பவர்ஃபுல் ஒரு ஸ்கூட்டர் ஆனதுமே வச்சிருக்காங்க. தட் இஸ் BO மாடல் M அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து சின்ன மோட்டர், சின்ன பேட்டரி பேக் உள்ள ஒரு ஸ்கூட்டர். ஸோ ஃபார்முலா 1 டேபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூட்டரை வந்து நம்ம நினைச்சா கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இருக்கு. பிகாஸ் வந்து நமக்கு ஹைலி ரேசிங் கேப்பபிலிட்டிஸ் இருந்தால் தான் அந்த ஒரு ஸ்கூட்டரை வந்து கொடுப்பாங்களாமா. அண்ட் இது ரொம்பவே ஒரு லிமிடெட் எடிஷன் ஸ்கூட்டரா தான் இருக்க போகுது வேர்ல்டு வைட். பிகாஸ் வந்து ஆன் ஆர்டர் பேசிஸ்ல தான் இது வந்து மேக்கே பண்ண போறாங்களாம். அண்ட் லீகல் ரோட் சேஃப்டி கன்சர்ன்ஸுமே இந்த ஒரு ஸ்கூட்டர்ல இருக்குன்னு அவங்களே வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு BO டர்போ அப்படிங்கிற ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா இந்தியாவுல லான்ச் ஆகிருக்கிற எலக்ட்ரிக் ஆட்டோமோட்டிவ் கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா. ஸோ டெஸ்லா தரப்புல இருந்து மாடல் 3 சொல்லக்கூடிய ஒரு வேரியன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் வேரியன்ட்டை விட இந்த ஒரு பர்டிகுலர் BO டர்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஃபாஸ்டர் ஆக்சலரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்கூட்டர்னா அது இந்த BO டர்போ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.